வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்திருங்கோ. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. Hello everybody, என்னோட இன்ட்ரெஸ்டிங் 5 unknown facts பார்க்கலாம். I am your Harish and you are watching. ஆஸ்திரேலியன் பிளேயரான ஆஸ்டன் டர்னருக்கு 2019 ஐபிஎல் சீசன் தான் அவரோட மெய்டன் சீசன். இந்த சீசன்ல டர்னர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஆடினாரு. ஆடின மெய்டன் சீசன்லயே இவர் கிரியேட் பண்ண ரெக்கார்டை பார்த்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ஷாக் ஆகி இவரை 11th இருந்து தூக்கிட்டாங்க. டீமே ஷாக் ஆகுற அளவுக்கு இவர் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காருன்னா, ஆடின 3 மேட்ச்லயும் கோல்டன் டக் ஆகியிருக்காரு. கன்சிக்யூட்டிவா கோல்டன் டக் ஆன ஒரே பிளேயர் இவர் தான். ஐபிஎல்லையே அதிகமாக யங்ஸ்டர்ஸ் உள்ள ஒரே டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் தான். இது வரைக்கும் 3 தடவை பிளே ஆஃப் ஆடிருக்காங்க, ஒரு ஃபைனல்ஸ் ஆடிருக்காங்க. பொதுவாக ஐபிஎல்ல 2 இயர்ஸுக்கு மேலே பிளே ஆஃப் போலனாலே அந்த டீமோட கேப்டனை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி எல்லா டீம்லையும் நடக்கும், சிஎஸ்கேவை தவிர. பட் இது வரைக்கும் ஐபிஎல்லையே அதிக தடவை கேப்டனை சேஞ்ச் பண்ண ஒரே டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் தான். அப்படி இவங்க எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் ஆடின 14 சீசனில் 11 கேப்டன்ஸை மாற்றிருக்காங்க. இத்தனை கேப்டன்ஸ் மாதிரியும் டெல்லி இது வரைக்கும் ஒரு கப்பு கூட அடிக்கல. மியூசிக் மும்பை இந்தியன்ஸோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னா அது பொலார்ட் தான். ஏன்னா 6க்கு போற பாலை கூட தடுத்து கேட்ச் பிடிச்சி அவங்க டீமையும் அவங்க ஃபேன்ஸையும் சர்ப்ரைஸ் பண்ணிடுவாரு. அவர் பிடிக்காத கேட்சே இல்லைன்னு கூட சொல்லலாம். சேஸ் பண்ண முடியாத ஸ்கோரை கூட இவர் ஒரே ஆள சேஸ் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட பொலார்டே 2013 நடந்த சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்ல ஹஸ்ஸியோட கேட்சை ஒரே இடத்துல நின்று ஒரே ஓவர்ல போட்ட 3 பால்ல 3 கேட்சை தொடர்ந்து விட்ட ஒரே பிளேயர்ன்ற ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. டூ 2018ல பெஸ்ட் டீம்னா அது ஹைதராபாத் தான். ஏன்னா 2018ல டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான மும்பை இந்தியன்ஸே 87 ரன்ஸ்குள்ள அலோட் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம்லயே ஒரு பவுலர் ஒஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ்னு ரெக்கார்டை அந்த வருஷம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் தான் பெசில் தம்பின்றவர். அவர் அந்த மேட்ச்ல போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல 19 ரன்ஸும், செகண்ட் ஓவர்ல 18 ரன்ஸும், தேர்ட் ஓவர்ல 14 ரன்ஸும், ஃபோர்த் ஓவர்ல 19 ரன்ஸும் கொடுத்து 4 ஓவருக்கு 70 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுக்காம worst bowling figures in IPL history ன்ற ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்காரு. ஐபிஎல்லையே அதிக ரெக்கார்ட் பண்ற டீம்னா அது ஆர்சிபி தான். அவங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோரும் அடிச்சாங்க, லோவஸ்ட் ஸ்கோரும் அடிச்சாங்க. இது பத்தாதுன்னு கிறிஸ் கெயில் 175 ரன்ஸ் அடிச்சு ரெக்கார்ட் பண்ணாரு. 2013ல தான் ஆர்சிபி அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோரான 263 ரன்ஸை புனே வாரியர்ஸுக்கு எதிராக அடிச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க. 2017ல தான் லோவஸ்ட் ஸ்கோரான 49 ரன்ஸ் அடிச்சாங்க. இதுல தக்கு என்னன்னா, இவங்க கிரியேட் பண்ண இந்த 2 ரெக்கார்டுமே ஒரே டேட்டான 23rd ஏப்ரல் தான் நடந்திருக்கு.